தினசரி 100 கோடி 150 கோடி 200 கோடி என்ற அளவில் போதைப் பொருட்கள் தமிழகத்துக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் இங்கே அதற்குண்டான களம் சரியாக இருக்கின்றது, இங்கே சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்ற நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் காணப்படுகின்றது. இதற்கு முன்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிலை இல்லை. இது தமிழகத்தில் பெரிய கலாச்சார சீரழிவு, ஒரு தலைமுறையே கெட்டுப்போகின்ற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். தினசரி ஊடகத்தில் பார்த்தால் சென்னை விமான நிலையத்திலும் சரி, திருச்சி போன்ற பல்வேறு விமான நிலையங்களின் மூலமாக, கார்களின் கடத்தல் மூலமாக கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் வருகிறது என்று சொன்னால், இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் இங்கே அதற்கு சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த ஆட்சி வந்த பிறகு நிலவுகின்றது என்ற நிலையை காட்ட முடிகிறது. இதே போல் மக்கள் சொன்னலா துயரமாக மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, மகளிர் உரிமை தொகையில் ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டது, தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தகுதியான மகளிர் என்பதெல்லாம் இந்த தேர்தல் களத்திலே எதிரொலித்திருக்கும். நிச்சயமாக வாக்காளருடைய மனநிலை வாக்குகளாக மாறியிருக்கும் என்ற நிலையோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கின்றோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் நல்ல முடிவை வழங்கியிருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம்.